ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி எபிசோட் 6 முக்கியமான கதை. நம்ம வேலையெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா முக்கியமான ஸ்டோரி சொல்லணும்ல, வேலை ஃபோக்கஸ் பண்ண பேச முடியாதுல்ல, அதுக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பற்றி ஃபுல் ஸ்டோரி, என் ஸ்டோரி தெரியணும்னா என்னோட யூடியூப் சேனல் போங்க. YDK 89 நீங்கள் போனீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி அதில் இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம கதையை ஆரம்பிப்போமா? எபிசோட் 5 போன வாட்டி முடிச்சிட்டேன். எதில் முடிச்சேன்னா, வெளியே பிள்ளைங்க சத்தம் கடிச்சு போனேன். திரும்பி வந்து திரும்பும்போது உன்னை பார்த்துன்னு சொல்லி முடித்தேன். போன வாட்டி கதை பார்த்தீங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. ஓகே, என்ன ஆச்சுனாக்கா, நான் போனேன்னா போய் பார்த்துட்டு யார் பிள்ளைங்களும் காணும், வெளியே சத்தம் காணும் சொல்லிட்டு திரும்பினேன் பாருங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு திரும்புகிற நேரத்தில் என் பின்னாடி, அதாவது ரூமில் பார்த்தேன்னு சொன்னால சத்தியம் வாங்கினுச்சேன், அது என் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? என் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டேன். அது குறுன்னு இப்படியே அண்ணாந்து பார்க்குது, கண்ணை வச்சுக்கிட்டு குறுன்னு பார்க்குது. நான் கிட்ட, மணி என்ன, நீ ஒன்று வீட்டுக்கு போகாம எங்கே இருக்க, நடுராத்திரி ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அது எதுவும் கேட்கல, பேசாமே இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். விதின் ஃபியூ செகண்டில் அது என்ன பண்ணுச்சுன்னா, நல்லா கேளுங்க, எனக்கு அது சொல்லும் போதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒரு மாதிரியா அப்போ இல்லை, பட் இப்போ படப்படப்பாக இருக்குது. என்னன்னாச்சுன்னா, அது